வெல்கம் டு நாடியா சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நான் செய்ய போகிறோம். நான்க்கு வந்து நான் 1/2 கிலோ மைதா எடுத்திருக்கேன். மைதாவை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இதுக்கு வந்து நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணணும். அதை இப்போ ரெடி பண்ணிக்கலாம். ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நான் 1/2 கிலோ வெது வெதுப்பான தண்ணீர் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் 1 ஸ்பூன் வந்து சீனி சேர்த்துக்க போகிறேன். 1 ஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கடைகளில் கிடைக்கும். சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகட்டும், வெயிட் பண்ணலாம். ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா நுரையா வந்திருக்கு இல்லையா? மாவு இப்போ நானுக்கு மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். நான் மாவு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் 1 டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆக்டிவேட் பண்ண ஈஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். இதோட நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பத்தலைன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சாச்சு. இது 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அது வரைக்கும் மூடி வச்சிடலாம். நல்லா ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ நம்ம நான் செஞ்சிடலாம். இது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு. இந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணி நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். நம்ம சப்பாத்தி மாதிரி இதை செஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம சுற்றி எடுத்துடலாம். ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். இல்லைன்னா நீங்கள் பட்டர் சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ண நானை இதில் வச்சிடலாம். இது மேலே நான் கொஞ்சமாக கருஞ்சீரகம் போடுறேன். கொஞ்சமாக மல்லித்தழை. பார்த்தீங்கன்னா தெரியும், குட்டி குட்டியாக பபிள்ஸ் வருது. இது நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட நான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். இப்போ அதே மாதிரி இன்னொன்னையும் சுட்டி எடுத்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்படியே திருப்பி போட்டுடலாம். நம்மளோட நான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடலாம். நம்மளோட நான் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னோடய வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.